லேட் ஆகும்னா அப்படிதான் செக் பண்ணி சொல்கிறேன். சரி அதுதான் பம்பு தான் ப்ராப்ளம் இருந்துருக்கு. அப்போ எவ்வளோ வந்தது? 15,000 கிட்டத்தட்ட வரும். நீங்கள் தானே சரி அது நியூசன்ஸ் தூர மாதிரி தானே அது. அதான் நம்ம லேசாக தானே தூக்குறோம். நம்ம என்ன அவ்வளோ வெயிட் எங்கே தூக்க போகிறேன்? எப்படி பார்த்தாலும் வண்டியோடைய வெயிட்டே வேறு டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இல்லை 3 மடங்கு ஆயிடுச்சு. 1950 கிலோ தான் வண்டி. இப்போ 3 மடங்கு இருக்கும் அதோடைய வெயிட். ஏற்கனவே 3.5 டன் 4 டன்னு கிட்டத்தட்ட இருக்கும் வண்டி. நம்ம ஊர் ஏரியாலாம் பொன்னேரியாவா பொன்னேரி உள்ள ஆயா கொடுக்குறது நீங்கள் தான் கொடுக்கணும் எனக்கு. அதனால் மெட்ராஸில் இருக்கவங்க இந்த செடி எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆமாம் இது நாளைக்கு அந்த கொடி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து குழந்தை கற்றுருவாங்களா? இதை அழைச்சிட்டு ஒன்று வேற கத்தாங்க ஒரு பெருமையாகிறவனுக்கு உன்னை பார்த்தா விட்டு போயிடுவாங்க. யார் தெரியுமா? நானா சாக்லேட் கொண்ட பையன் நானா குத்துற ஓனர் கையில் குத்துற. அதில் கழுகு இருக்குது. பணம் எனக்கே வராது. எனக்கே நான் ஏதோ எடுத்து போடுறேன். விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நான் எடுத்து போடுறேன். இதோ ஒன்று இருக்கு. இங்கே இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா சாகுபடி பண்ணுறாங்கல்ல. ஆஹா பைய இல்லையா உங்ககிட்ட? என்கிட்ட பைய இல்லை. இது போறாதா? பாலிமர். அதான் எதுக்குன்னு உடம்புக்கு கேரட் சாப்பிடல அது மாதிரி அது போல. ஐயா அப்படியா? உடம்புக்கு நல்லது. உங்களே தான் சேர்த்து தான் பிடிக்கிறேன். அந்த மேலே பிடிச்சி வெளியாட்டுக்கு அனுப்பா.
இப்போ இவ்வளோ நைட்டு 1 மணிக்கு அது மாதிரி நாடகத்துலலாம் நடிப்பாங்க. அரே பண்ணிட்டு வந்துடுங்க. நான் என்னடா பண்ணுவேன் எப்பா உங்கள் பொண்டாட்டி தான் சின்ன வயசு நம்புறா அதில் ஓனர் யார் இதுக்கு? எங்கே இருக்கிற ஓனரு அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. வெயிலில் கட்டி வச்சுக்கிறான் பாரு மாட்டை. இது மூட்டை ஒன்று கொஞ்ச நேரம் பொறுத்து அழைச்சி கட்டுவோம். ஓ இதுக்கப்புறம் கழுவுவீங்களா அதான்? ஆமாம், அப்படியா? மூட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு லாரி ஏற்றி மாவோம். சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வீட்டாட கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் லாரியில் தான். ஆமாம், டிராக்டர் மெட்ராஸ் போகாதில்ல? செருப்பு காணும், செருப்பு கொடுத்தா பொன்னேரியா ஐயா? அப்படியா? உங்கள் ஊர் தானே? போலீஸ்காரியா? என்னடா ரொம்ப போச்சு. போலீஸ்காரே அடிப்பாங்க. ஓ ஒரு கோழிக்கு? கோழி 250 ரூபா தானே ஒரு கோழி? ஐயோ அண்ணா உங்கள் பேர் என்ன? சுரேஷ்குமார் ஐயா. என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க? வள்ளிக்கிழங்கு தான் வச்சுருக்கோம். வள்ளிக்கிழங்குன்னா சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கு. ஓகே ஓகே. இந்த பகுதியில் இதுதான் அதிகம் விளைச்சல் இருக்கிறது இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை? ஆமாம் சார், இந்த வருஷம் மழை அதிகமாக வந்ததுனால கொஞ்சம் விளைச்சல் கம்மி. விளைச்சல் கம்மி. சாதாரணமாக இந்த இடத்துல இந்த மாவட்டத்தில் அதிகமாக வேறு எங்கே விளைச்சல் இருக்குது இதுக்கு? இந்த மாவட்டம் தான் சார் அதிகமாக. கும்மிடிப்பூண்டியில் அதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் நல்ல விளைச்சல் இருக்கும். எப்பவுமே இருக்கும். அதிகமாக வைப்பாங்க சக்கரவள்ளி கிழங்கு. ஓகே ஓகே. இங்கே ஆல்வெளி கிழங்கை விட சக்கரவள்ளி கிழங்கு. ஆல்வெளி கிழங்குன்னா இந்த பண்ணி இருக்கிறதுனால தொந்தரவு அதிகமாக இருக்குது. மற்றபடி இது பண்ணி எதுவும் பண்ணாதா? இதையும் பண்ணுது சார். இதையும் வேலி கிளி போட்டு ஏதோ பாதுகாத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு எப்படி இருக்குது இப்போ அறுவடையில் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது? பரவாயில்ல சார், இப்போதைக்கு 2000 ரூபாய் விலை போகுது. 2000 ரூபான்றது டன்னா? டன் இல்லை, ஒரு மூட்டை 100 கிலோ. 100 கிலோ வந்து 2000 ரூபா. ஆமாம், அது ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கிழங்கு நல்லா இருந்தால் போகுது, இல்லைன்னா 1500 700 கிழங்குக்கு தகுந்த மாதிரி. சாதாரணமாக உங்களுக்கு என்ன ரேட்டு கிடைக்கும்? ரேட்டுன்னா அதான் இந்த வருஷம் விளைச்சல் கம்மின்றதுனால ரேட்டு கொஞ்சம் கூட போகுது. ஓ அதனால் கூட போகுது. இது நல்ல விளைச்சல் கம்மி இந்த வருஷம். ஆனால் ரேட்டு நல்ல ரேட்டு தான். ரேட்டு பரவாயில்ல. இப்போ என்ன ஒரு 3-4 ஏக்கராக போட்டிருப்பீங்களா? இது ஒரு 3 ஏக்கர் கிட்டத்தட்ட 3 ஏக்கர் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இது வாட்டி மழையால் இது பெருசாக பாதிப்பு இல்லை? நம்ம வந்து பின்னாடி வச்சோம், முன்னாடி வச்சவங்களாம் ரொம்ப பாதிப்பு. செடி ஒன்றுமே கிடையாது. 1 ஏக்கர் விழுந்தாலும் ஒரு 20 மூட்டை 30 மூட்டை கணக்கு தான் வந்தது. ஓ நீங்கள் பின்னால் வச்சதுனால செடி முன்னாடி பின்னால் வச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல நமக்குன்றது. ஓகே. உங்கள் பேர் சார்? சுரேஷ்குமார் சார். ஓகே, தேங்க்யூ சார்.